இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தினரோடும் கூட இருப்பதாக. இன்றைக்கு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து கண் தெரியாதவர்களை தொட்டு சுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்படி சுகப்படுத்தி விட்டு உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி ஒரு வார்த்தையை அவர் குறிப்பிடுகிறார். ஆம், நமக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்கிறதோ அதன் பிரகாரம் நாம் தேவனுடைய அற்புதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தேவனுடைய ஒரு நியதி உண்டு என்பதை வேத சத்தியங்களிலே அநேக இடங்களிலே நாம் பார்க்கலாம். ஆகவே விசுவாசம் என்பது ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்லை தள்ளக்கூடிய ஒரு கெடப்பாறையை போன்று வேலை செய்கிறது என்பதையும் கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே விசுவாசத்தின் மூலமாக தேவ சமூகத்தில் பல நன்மைகளை, பல ஆசீர்வாதங்களை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய சபையினருக்கும் நாம் உரித்தாக்கி கொள்ள முடியும். தேவன் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட இன்று பேசுவாராக.